الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد وبارك على محمد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وعليكم சர்வ உலகத்தை மறைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லவனான அல்லாஹ்வுடைய உன்னதத்தின் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் ஒளியின் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத்தாபிகள் வேதமுமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் உண்டாவதாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இறையில்லத்தில் இஅ்திகாஃபுடைய நேரத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மண்ணுலகத்திலே வாழும் காலமெல்லாம் எப்படிப்பட்ட கட்டளைகளை ஏவல்களை நமது வாழ்க்கையை எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் எதிர்க்கின்றானோ அவற்றை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ எந்த வாழ்க்கை மக்கள் நெருங்கவே கூடாது என்பதாக தடுத்திருக்கின்றானோ முற்றிலும் தடுத்து தக்வாவுடன் வாழ்வுள்படி முதல் எனக்கும் மற்றதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசிகத்தும் வசிகத்தும் செய்து கொள்கிறேன். சங்கைக்குரிய மேலாளர்களே, உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதே மாதிரி பெண்களை விட சிறார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகளுடைய நல்ல ஒழுக்கம், நல்ல குணங்கள் தாய்மாருடைய கையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில் எந்த ஒரு நபியும் பெண்ணாக வரவில்லை. ஆனால் அந்த நபிமார்களை பெற்றெடுத்தவர்கள் பெண்கள் தான். சிங்கைக்குரிய மேலாண்களே, ஒரு பெண் அழகான முறையில மார்க்கம் உள்ளவர்களாக, இறைபக்தி உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் மூலமாக ஒரு நீண்ட ஒரு குடும்பம் நல்லவர்களாக உருவாக்கப்படுவார்கள். முன்னோருடைய வரலாறை எடுத்து பார்த்தால் அவ்வாறுதான் அப்படிப்பட்ட பெண்களால் நல்லவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்களால் அந்த நாட்டிலேயும் உலகத்திலேயும் பெரும் மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இதனால் உலமாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், ஒரு ஆணுடைய முதலாவது கடமை, திருமணம் முடித்திருக்கலாம், திருமணம் முடிக்க இருப்பவர்களாக இருக்கலாம், தன்னுடைய மனைவியை ஒரு அழகான மார்க்கமுள்ள தீனுள்ள ஒரு பெண்ணாக மாற்றுவது, ஒரு தீனுள்ள பெண்ணாக மாற்றுவது. ஏன்? ஒரு பெண் ஒரு மதரசாவை போன்றவர், ஒரு பெண் ஒரு பாடசாலையை போன்றவர். ஒரு பெண்ணால் முடியும் தன்னுடைய கணவரை மார்க்கமுள்ளவராக மாற்ற. ஒரு பெண்ணால் முடியும் தன்னுடைய தந்தையை ஒரு மார்க்கமுள்ளவராக மாற்ற. ஒரு பெண்ணுக்கு முடியும் தன்னுடைய சகோதரனை ஒரு மார்க்கம் உள்ளவனாக மாற்றுவது. இக்ரிமா எப்படிப்பட்டவன் தான்? அபூ ஜஹலுடைய மகன். அபூ ஜஹல் யாரு? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌன் ஹாதிஹி உம்மா,
இந்த சமுதாயத்துல ஃபிரௌன் என்பதா. ஃபிரௌன் யாரு? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களை உயர்ந்த ரப்பு என்று சொன்னவர். நபி அவர்கள் கலிமாவுடைய தந்தை அபூ ஜஹலை ஒப்பாக்கிறது ஃபிரௌனுக்கு. எனவே இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் தான் அபூ ஜஹல், அவருடைய மகன் தான் இக்ரிமா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பெரும் அநியாயங்களை செய்தவர். அல்லாஹ் சிலருக்கு நபி அவர்கள் புது அனுமதி கொடுத்தார்கள், சிலரை எங்க கண்டாலும் கொலை செய்யும்படி. எந்த அளவுக்கு கண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அனுமதியை கொடுத்தான்னா, வஅன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே இந்த ஹரத்துடைய எல்லையில் இருந்தாலும் உங்களுக்கு ஹலால் இப்படிப்பட்டவர்களை கொலை செய்வதற்கு. அதில் ஒருவர் தான் இக்ரிமா. அவரு நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன், ஒரு போதும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். அவனுடைய மனைவி அவருக்கு இவர் விட்டு போனால் எத்தனையோ உயர்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அவரை திருமணம் முடிப்பதற்கு. ஆனால் அவர் யோசித்தது, என்னுடைய வாழ்ந்த கணவர் அல்லவா, நான் இவரை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாதுகாப்பு பெற்று நபியுடைய ஒரு தலப்பாகை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கணவரை திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு எடுத்து வருகிறார். ஒரு பெண் கணவனை திருத்த வேண்டும் என்பதற்காக. சகிக்குரிய மேலாளர்களே, அந்த இக்ரிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கும்போது வருகிறார்கள். நபி அவர்கள் எவ்வளவு குணமுள்ள ஒரு மனிதர். சொன்னார்கள், இக்ரிமா வருகிறார், அபூ ஜஹலுடைய மகன் தான். ஆனால் இக்ரிமா வந்தால் யாரும் பாப்பாவுக்கு ஏசக்கூடாது. மௌத்தானவர்களுக்கு ஏசுவது அவர்கள் குடும்பத்தாருக்கு நோவினை கொடுக்கும். வாப்பா அபூ ஜஹல் தான், வாப்பா இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் தான், ஆனா யாரும் ஏசக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இக்ரிமா வருகிறார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை போட்டு உட்கார வைக்கிறார்கள். எல்லோரும் தான் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன இக்ரிமா அவருடைய மனைவியுடைய முயற்சியால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை எடுப்பதற்காக சென்றவர் தான் அவர் ரலியல்லாஹு அன்ஹு. 100 ஒட்டகத்தை பெறுவதற்காக பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார். எங்க போகிறீர்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வெட்டுவதற்காக செல்கிறேன். நீங்க எதற்காக வேண்டி செல்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. எந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்கிறீர்களோ அதே இஸ்லாம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. திருப்பி வருகிறார். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய சகோதரிக்கும் தன்னுடைய மச்சனாருக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை தாலீம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சத்தத்தை கேட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மறைந்து வருகிறார்கள். வந்தவர் அறைகிறார். சகோதரிக்கு அறைகிறார். வரலாறு நீண்டதே. சொல்றார், உமரே உண்மையான மார்க்கமாக இருந்தாலுமா வீர வார்த்தைகளை பேசுகிறார். அங்க குர்ஆனுடைய பிரதியை காணுகிறார். எடுக்க முயல்கிறார். நீ அசுத்தமானவர், நீ குளித்து விட்டு வந்தால் தான் உனக்கு இதை பிடிக்க தருகிறேன் என்று சொல்ல குளித்து விட்டு வந்துகிறார். அந்த குர்ஆனுடைய பிரதியை எடுக்கிறார். வரலாறு நீண்டது. இஸ்லாத்துக்கு காரணமாக சகோதரி மாறுகிறார். அதே போல அபூ சுஃபியான் தன்னுடைய மகள் ஹபீபா யாருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தாலும் அவருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் நல்லவர் என்பதாக. பிரான்களே, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தது. மகளுடைய வீட்டுக்கு வருகிறார் அபூ சுஃபியான். அந்த ஹபீபா வாப்பா ஒரு வெறுப்பிலே உட்கார செல்கிறார். அந்த வெறுப்பை கையிலே எடுத்து வருகிறார். ஆச்சரியம் அடைகிறார். மகன், நான் உட்கார தகுதியில்லாத வெறுப்பா, ஏன் இருக்கிறாய் என்று கேட்கும் போது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பு.
இந்த வார்த்தை உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஃபத்ஹ் மக்காவுல அந்த அபூ சுஃபியானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய ஒரு மகன் மூலமாக. ஒரு பெண்ணால் முடியும் நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு முடியும். எனவே அந்த பெண்ணுடன் கணவனாகிய நாம் நல்ல முறையில இஸ்லாம் காட்டிய முறையில நடந்து ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்கிறார்கள். ஸலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய தந்தை ஒரு இளவரசர். இவர் அன்றைய காலம் பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவருடைய கைவசம் இருந்தது. சங்கைக்குரிய வேளாளர்களே, இவருக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? இந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற வேண்டும். யாரு தெரியுமா? என்னுடைய மகன் பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற அளவுக்கு ஒரு மார்க்க பக்தி உள்ள இறைநேசர் அவருக்கு தான் முடியும். என்னவே காலம் கிறிஸ்தவருடைய கையில் இருந்துச்சு, பலத்த பாதுகாப்புடன். இதை முடியும் தெய்வீக சக்தி மூலமாகத்தான். இறைவனுடைய உதவி இல்லாமல் இதை கைப்பற்ற முடியாது. இப்படிப்பட்ட இறைநேசர் ஒருவர் உருவாகணும் என்றா அப்படிப்பட்ட ஒரு தாயை நான் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாயால் தான் இப்படிப்பட்ட மகனை உருவாக்க முடியும். இளவரசரை மாப்பிள்ளை கேட்டு யார் வருவார்கள்? கௌரவத்தை எதிர்பார்த்தவர்கள், அரசியலை எதிர்பார்த்தவர்கள், பணத்தை எதிர்பார்த்தவர்கள், அவர்கள் தான் மாப்பிள்ளை கேட்டு வருவார்கள். எனவே தேடுகிறார். ஒரு நாள் பிரயாணத்தை மேற்கொள்கிறார். ஒரு குடிசை பக்கம் கலைப்பாடுவதற்காக உட்கார்கிறார். அந்த குடிசைக்குள்ள ஒரு சம்பாஷணை. ஒரு குடும்பத்துடைய பொறுப்புதாரி தன்னுடைய மகளுக்கு சொல்கிறார், மகளே, நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன். இன்னவர் அப்ப எனக்கு அவர் வானம், அவர் தொழுகை இல்லாதவர். சரி, அவர் வானம், அவர் ஹராம் ஹலால் பேராதவர். அந்த சகோதரி சொல்கிறார், பாப்பா, எனக்கு எப்படிப்பட்ட கணவர் தெரியுமா வேணும்? அவர் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும். அந்த குழந்தை பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற வேண்டும். இளவரசனுடைய என்ன கவலையோ, இவருடைய கவலையை அவர் பப்ளிக் பண்ணி பேப்பர்லயோ நியூஸ்லயோ சொல்லல. இதே கவலை ஒரு ஊர குடிசையில் உள்ள ஒரு பெண்ணுடைய கவலை, தீனுள்ள பெண்ணுடைய கவலை. தேடக்கூடிய பெண் இங்க தான் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஸலாஹுத்தீன் அய்யூபியுடைய தந்தை இந்த பெண்ணை தான் திருமணம் முடிக்கிறார். அவருக்கு கிடைத்தவர் தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி. நீண்ட காலம் போகணும். சுப்ஹானல்லாஹ். பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார். மரண படுக்கையில் சிரிக்கிறார். கேட்கப்பட்டது, ஏன் சிரிக்கிறீங்க? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றேன், யா ரசூலுல்லாஹ், நீங்க அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நீங்க அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பரக்னா ஹலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் அந்த மக்காவில் இருந்து அந்த பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் பயணம் செய்ய வைச்ச ரசூலுல்லாஹ் அங்க போய் நபிமார்களுக்கு தொலைவித்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்க போன அந்த பைத்துல் முகத்தஸை நான் கைப்பற்றினேன் என்ற செய்தியை நான் ரசூலுல்லாஹ்க்கு போய் சொல்லுவேன் என்று மரண படுக்கையில சுப்ஹானல்லாஹ் சிரித்தார். கைப்பற்றினால் எதனால? ஒரு நல்ல குடும்பத்தின் மூலமாக. வரலாறு எழுதுகிறார்கள், முபாரக் என்ற ஒரு வேலை தோட்டத்திலே வேலைக்காரர் எஜமான் பார்க்கிறான், தோட்டம் செழிப்பாக இருக்கிறது. நம்பி கொடுத்த தோட்டம் அழகாக இருக்கிறது. எப்பயும் நல்லவர்களிடம் யாரும் சொல்லுவது வார்த்தை தான், எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், நல்ல ஒரு மாப்பிள்ளை இருந்தால் பேசுங்களே. இதே மாதிரி பல தோட்டங்களுடைய பொறுப்புதாரி அவர் சொல்கிறார், முபாரக்கை பார்த்து ஒரு நல்ல ஒரு கணவர் இருந்தால் பேசுங்களே. இவரின் மார்க்கம் உள்ளவர். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கிறீங்க? 4 வகையான மாப்பிள்ளைமார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஒன்று யூதர்கள், அவர்களுடைய
திருமணத்தை கொண்டு வெறுமனே நோக்கம் பணம். கவிழ்த்து நிக்காஹா வ தஸ்வீஜஹா சொல்ல சொல்ல அந்த பணம் பெட்டி வீடு காணி கலை எல்லாம் எழுதப்பட்டு வீட்டில் இருக்கும். யூதருடைய பழக்கம். கேட்டா இதமான அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கிறீங்களா? அல்லது கிறிஸ்தவர்கள் அவங்களை வெறுமனையே நோக்க அழகு மட்டும், அழகா இருந்தால் போதும். எஜமானரே அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கிறீங்களா? அல்லது ஜாகிலியத்து காலத்துடைய மாப்பிள்ளைமார்கள் அவர்கள் குடும்ப கௌரவத்தை பார்ப்பார்கள். இந்த பகுதி இந்த பரம்பரை இதை அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்க. நல்லது. இன்னொரு மாப்பிள்ளைக்கு முஹம்மதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மாப்பிள்ளைமார்கள் அவர்கள் பணம் இருந்தோ இல்லையோ, அழகு இருந்தோ இல்லையோ, குடும்ப கௌரவம் இருந்தோ இல்லையோ, தீனை பார்ப்பார்கள், மார்க்கம் இருக்கிறான்னு பார்ப்பார்கள். எஜமானரே எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கிறீங்க? எந்த ஒரு பதிலையும் சொல்லல. எஜமான் வீட்டுக்கு சென்றார். இரவு மனைவியுடன் நடந்த செய்தியை சொல்கிறார். மனைவி சொன்னா, தங்கத்தால எழுத வேண்டிய வார்த்தைகளை சொன்ன இந்த தோட்டக்காரன் வேலைக்காரன் இந்த அரண்மனை இந்த வீட்டுக்கு அவர்தான் மருமகனாக வர வேண்டும். மார்க்கம் உள்ளவர். திருமணம் நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நல்ல தம்பதிகள். அவர்களுக்கு கிடைத்தவர் தான் அப்துல்லா. அவர் யார் எப்படியாக மாறினார் தெரியுமா? இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக மாறினார். தோட்டக்காரன் தக்வா, தோட்டக்காரன் தான் தக்வா உள்ளவர். பிள்ளைகள் எப்படி மாறினார்கள்? இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக மாறினார். சுப்ஹானல்லாஹ். அன்பச காஷ்மீரி தேவபந்து மதரசா அங்கே உஸ்தாதாக இருந்தவர். சுப்ஹானல்லாஹ். ஏதாவது ஒரு மார்க்கத்துடைய மஸ்அலாவை கேட்டால் இந்த புத்தகத்துல இந்த தலையங்கத்துக்கு கீழே இத்தனாவது பக்கத்துல வரும்னு தெளிவாக சொல்றார். நடமாடும் லைப்ரரி சொல்வார்கள். புகாரி ஷரீஃபுக்கு நிறைய விளக்க உரைகளை எழுதினவர். சுப்ஹானல்லாஹ். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பார். விடுமுறை காலத்துல தாயிட்ட போய் சொல்றார், தாயே நான் ரசூலுல்லாஹ் கனவுல கண்டேன். தாய் சொல்றார், மகனில் எனக்கும் பங்கு இருக்கிறது. ஏன்? சிறந்த குடும்பம், சிறந்த குடும்பம். இதனால பக்குவமாக வளர்க்கப்பட்டவர். சின்ன வயசுல என்னுடைய பசியில் அழுது கொண்டிருப்பாய், நான் என்ன செய்வேன்? உது செஞ்சு 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லிட்டு தான் என்னுடைய பாலை தந்தேன். இப்படிப்பட்ட நல்லவர்களால் உருவாக்கப்படக்கூடிய குடும்பம் நல்லவர்களாக மாறுவார்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி நல்லவர், ஹாஜர் நல்லவர். எப்படிப்பட்ட மகன் உருவாக்கப்பட்டார்? எப்படிப்பட்ட மகன் உருவாக்கப்பட்டார் என்றால், பாப்பா என்று வரும்போது தன்னுடைய உயிர் போனாலும் பாப்பா சொல்வதை கேட்க தயார். விட்டு போனார்கள். மனைவியை பிள்ளையை விட்டுட்டு போய் சில வருடங்களுக்கு பின்னால் கத்தியுடன் மகனை அறுக்க வருகிறார்கள். ஆனால் தாய் இறை பக்தியுள்ள தாய், தாய் மகனுக்கு தந்தை யார் என்று வழங்கப்படுத்தினார், அல்லாஹ் யார் என்று வழங்கப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும்போது அதனை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை வீட்டுக்குள்ள கற்றுக் கொடுத்தால் தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க முயற்சிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த புள்ள சொல்ற வார்த்தை என்னது? யா அபதிஃப் அல்மா துமர் சத்ததுனி இன்ஷாஅல்லாஹ் நஸாபி. பாப்பா உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கோ, இன்ஷாஅல்லாஹ் பொறுமையுடன் கலத்த தருவேன். என்ன சொல்றார் தெரியுமா? அவங்களோட மனைவி ஏத தாய் எனக்கு படிச்சு தந்தது தெரியுமா? பாப்பா என்று வரும்போது உயிர் போகக்கூடிய கட்டம் வந்தாலும் பாப்பாட பேச்சை கேட்கும்படி இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் உருவாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மனைவி மக்கள், இப்படிப்பட்ட தீனுள்ள குடும்பங்கள் தான் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் அதுக்கு எதிர்மாற்றம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியிடம் பக்தி, பேறுதல், தீன், மார்க்கம் இருக்கவில்லை. அவர்கள்
ஒரு பெண் 4 காரணங்களுக்கு திருமணம் முடிக்கப்படுவார். லிமாலிஹா, பணத்துக்காக வேண்டி, ஒலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி, ஒலி ஹசபிஹா, குடும்ப கௌரவத்துக்காக வேண்டி, ஒலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி. நபியாக சொல்லல, நீ தீனுள்ள பெண்ணை முடியுன்னு சொல்லல, தீனுள்ள பெண்ணை முடித்து உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி அடைச்சுக்கோ. உள்ள பிள்ளைகளை கண் கொள்ள செய்வார் அந்த பெண், ஒழுங்காக வளர்ப்பார் அந்த பெண். இல்லையென்றால் மேலானவர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இன்றே எங்களுடைய வாலிபர்களுக்கு நடந்துள்ள நிலைமை, இதுக்கு குற்றவாளிகள் நாங்கள் தான். எங்கட பிள்ளைகள் எங்கட சொல்ல கேட்கவில்லையா, எங்கட பிள்ளை பாவம் செய்யக்கூடியதாக மாறினா முதன்மைக்கு காரணம் நாங்கள் தான். நாட்டில் நடந்த நிகழ்வுகளை சொல்லுவது நோக்கமில்லை, பாவங்களை பேசக்கூடாது, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 3 நாளைக்கு முன்னால என்னுடன் ஒரு ஆலிம் பகிர்ந்து கொண்ட செய்தியை சொல்கிறேன், கூரை சொல்ல மாட்டேன். ஓரளவு கொடுத்த மாணவர், இவருடன் நல்ல பழகியவர். இவர் ஐடிடிய இந்த ஆளுடைய கையில கொடுத்து விட்டு அவரை வீட்டுக்கு போயிட்டாரு. இவர் திரும்ப ஐடிடி எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு போன நேரத்துல வீட்டுல எல்லாம் பெரிய சனம். போனா இவருடைய அந்த வாலிபுடைய தந்தை இவரோட நல்ல பழக்கம், கட்டி பிடிச்சு அழுகிறார். அதனால் மகன் சிந்திக்கிற வேலை என்னது தெரியுமா? என்ன 10ஆம் ஆண்டு ஒரு பெண்ணுடைய வயிற்றுல 7 மாச குழந்தை. இவரால் 10ஆம் ஆண்டு பிள்ளையுடைய வயிற்றுல 7 மாச குழந்தை. சுப்ஹானல்லாஹ், அந்த பாடசாலையில் போய் அதிபருடன் போய் பேசும்போது இதே நிலைமை முஸ்லிம் பாடசாலை 25 பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறுகள் பேசுற மாதம் இது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 துஆக்களை செஞ்சார்கள் விசேஷமாக. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்துதான் வஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை பயமற்ற ஊராக மாற்றி, பயமில்லாத ஊரே. சங்கியாளர்களே, பயமில்லாத வீடு, கேட் எல்லாம் போடப்பட்டு இரும்பு கேட். ஆனால் வீட்டுக்குள்ளே பிள்ளையுடைய மகளுடைய நிலைமை என்ன? ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அஹ்லாக்குக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? என்னுடைய மகள் இந்த பாடசாலையில் படிக்கிறார், என்னுடைய மகன் இந்த பாடசாலையில் படிக்கிறார். இவருடைய குணம் எப்படி இருக்கிறது? இவருடைய வாட்ஸ்அப், இவருடைய பேஸ்புக், எனக்கு தாராளமா நான் ஒரு தந்தை என்னுடைய மகன் என்னுடைய கையில தருவாரா? என்னுடைய மகன் என்னுடைய கையில தருவாரா? சுப்ஹானல்லாஹ், சங்கைக்குரிய மேலாளர்களே, பாதுகாப்பற்ற சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கொள்ளும் மேலாளர்களே, எத்தனையோ பேர் இன்றைக்கு மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பெண்ணுக்கும் தெரியாத மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறதுக்கு பலருடைய சூழல், பாவமான சூழல், மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால பெற்றோர்களாகிய நாம் முழு கவனம் எங்களுடைய பிள்ளைகள் பக்கம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் 2 பார்ட்னர் பிசினஸ் மாதிரி, கணவர் ஒரு பார்ட்னர், மனைவி ஒரு பார்ட்னர். கணவனுடைய பொறுப்பு ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். ஹலால் வாய் திறக்கப்படும், ஹராம் வாய் மூடப்படும். ஹராம் எங்கட பிள்ளையிலையோ மனைவிலையோ குடும்பத்தாலையோ வயிற்றுக்கு சந்தேகமான ஹராமான எந்த உணவும் செல்லக்கூடாது. சங்கைக்குரிய மேலாளர்களே, கணவனுடைய பொறுப்பு வீட்டுக்கு வெளியில சம்பாதிக்கிறது, ஹலாலான சம்பாதிக்கிறது. மனைவியுடைய பொறுப்பு வீட்டுல அழகான முறையில குழந்தைகளுக்கு ஹலாலான உணவை கொடுப்பது. இந்த ஹலாலான உணவு தான் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றும். தெரியும், அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஜனாதிபதி இரவுல சுற்றுவார்கள் மக்களுடைய நிலைமையை பார்ப்பதற்காக. ஒரு வீட்டுல தாய் சொல்கிறார் மகளிடம், இன்னைக்கு கலந்த பால் போதாது மகளே, தண்ணிய கலந்துடு.
நேற்று தானே ஊர் தலைவர் ஜனாதிபதி அவர்கள் கலந்த பாலுக்கு தண்ணீர் கலக்க கூடாது சொல்லிட்டாங்களே. சபையில கட்டுப்படுவதே தனிமையில மாறு செய்ய நான் விரும்பலாமா? அவர் என்ன பார்த்து கொள்ள இருக்கிறா? அந்த பெண், இளம் வயசு பெண்ணுடைய தக்வா என்ன சொன்னா, அந்த உமர் பார்க்காட்டும் யார் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் உருவாக்கப்பட வேண்டும். என்ன முடிவு? அவர்கள் வீட்டுக்கு ஒரு அடையாளம் விட்டுட்டு அரண்மனைக்கு செல்கிறார்கள். எனக்கு வயசாகிவிட்டது, என்னிடம் ஒரு மகள் இருக்கிறார், உங்களை யாரு திருமணம் முடிக்க தயார்? ஆசிம் தயாராக திருமணம் முடிக்கிறதுக்கு. திருமணம் நடக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குரிய வேளாண்களே, அவங்களுடைய குடும்பத்தில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் எப்படி மாற்றப்பட்டார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இவருடைய உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய தந்தை இவர் வளர்ந்தது அப்பாவுடைய தம்பி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கள் குடும்பத்துக்கு ஒப்பானவர் இவர். நீங்க எங்கள்கிட்ட தாங்க. அவர் சின்ன வயசுல அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் வாழ்ந்தார்கள். இவருடைய தந்தைக்கு வெளியில ஒரு தொழில் கிடைக்கின்றது, போய் சேருகிறார். கடிதம் வருகிறது, பிள்ளையை கூட்டிக்க நீங்களோட வந்து சேர்ந்துருங்க என்பதாக. இப்ப இவருடைய தாய் போய் மஷூரா கேட்கிறார்கள். இப்படி கணவனுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும், நீங்க போங்க. ஆனா இந்த பிள்ளை எங்களோட குடும்பம் மாதிரி, இந்த பிள்ளையை விட்டுட்டு போங்க, பேச்சை தட்ட முடியாது. அதுதான் பிள்ளையை வெட்டி செல்கிறார்கள். படிப்படியாக நடக்க வேண்டிய ஒரு சம்பவம், படிப்படியாக மாற வேண்டிய ஒரு சம்பவம். சங்கைக்குரிய மேலாளர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆசானிடம் ஒப்படைக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெற்றோர் ஆசான். அது பாடசாலையுடைய ஆசானா இருக்கலாம், மதரசாவுடைய ஆசானா இருக்கலாம், என்னை மற்றபடி ஆசானா இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய தர்பியத், அவங்க செய்ய வேண்டிய கடமையை சரியாக நிறைவேற்றுவார்கள் இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக மாறும். நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றது. சிங்காரிகளை சாஹிப் கைசான் என்ற ஆசானிடம் கொடுக்கிறார்கள். இவர்கள் அவருக்கு தேவையான எல்லா அறிவையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சிங்காரிகளை சொல்ல வர விடயம் என்னென்றா, ஒரு நாள் அப்துல் அசீஸ் வாலிபர் படித்துக் கொண்டிருக்கிறார். இமாம் ஜமாத் தொழுகை தவறி விடுகின்றது. எத்தனையோ தொழுகை தவறுகின்றது, கவனம் செலுத்துவோமா? இமாம் ஜமாத் தொழுகை தவறி விடுகின்றது. ஆசான் கேட்கிறார், ஏன் இமாம் ஜமாத் தொழுகை தவறிவிட்டது? சொன்னார், நான் முடிவெட்ட போனேன், முடிவெற்றுவது கூடுதலான நேரம் எடுத்துட்டாரே, அதனால ஜமாத் தொழுகை தவறிவிட்டது. இந்த கைசான் ஆசான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் அனுப்பினார்கள். முடிவெட்டு சென்றதால் உங்களுடைய மகனுடைய இந்த ஜமாத் தொழுகை தவறிவிட்டது. அவர்கள் உம்மாவும் பாப்பாவுக்கும் கடிதம் அனுப்பினார்கள், உங்களுடைய மகனுடைய இமாம் ஜமாத் தொழுகை தவறிவிட்டது, முடிவெட்ட போனதால். கவலையான ஒரு செய்தியை சொல்ல வேண்டுகிறார்களே, முஸ்லிம் வாலிபர்கள் அதை மன்னிக்க வேண்டும். நிறைய பேரு முடிவெற்றதுல ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக முடிவெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாதியை விட்டுட்டு ஒரு பாதியை வெற்றது ரசூலுல்லாஹ் தடை செஞ்சார்கள். முழுசாக வளருங்க, முழுசாக வலிக்கும்படி சொன்னார்கள். ஒரே அளவுல தான் முடி இருக்க வேண்டும். யாரோ மாதிரி அப்படி பின்னாலே எல்லாம் முடி இல்ல, முன்னால மாத்திர முடி. இஸ்லாம் தடுத்த ஒன்று. எங்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்கங்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இப்ப சுப்ஹானல்லாஹ், தாய் தந்தை இருந்து பதில் கடிதம் வருகிறது. எந்த முடியின் மூலமாக எங்களுடைய மகனுடைய இமாம் ஜமாத் தொழுகை தவறிவிட்டதோ முழுக்க அப்படியே வலிச்செடுத்துடுங்க என்பதாக. இங்கிருந்து வந்தது சுப்ஹானல்லாஹ், அங்க பால்ல தண்ணி கலக்க கூடாது என்ற வந்த பேருதல் எங்கு வந்து சேர்ந்தது? இந்த ஆசானுடைய தர்பியத் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்க கொண்டு போய் சேர்ந்துச்சு? 5வது கலீஃபா என்று சொல்ற அளவுக்கு கலீஃபாவுடைய ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தது. அவருடைய வரலாறை படித்து பார்த்தாலே அது ஒன்றுவே போதும் எங்களுக்கு தெரிந்தது. கேள்வி வல்லாஹ்
அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் கேட்டதற்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல குடும்பங்களை ஏற்பாடு செஞ்சு தாயா அல்லாஹ், தீனுள்ள குடும்பங்களை ஏற்பாடு செஞ்சு தாயா அல்லாஹ், உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் சொர்க்கத்தில குடும்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்திரு யா அல்லாஹ். உயர்ந்த மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நிறைய மக்கள் ஹஜ்ஜி போயிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர் எல்லாருடைய ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு விமோசனத்தை வெற்றியை கொடுத்திரு யா அல்லாஹ். யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ உயர்ந்த கௌரவங்கள் அந்தஸ்துகளை கொடுத்திரு யா அல்லாஹ். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவனுக்கு உயர்ந்த பாதுகாப்பு கொடுத்திரு யா அல்லாஹ். உன்னுடைய ஹஸானாவில் இருந்து யா அல்லாஹ் அவனுக்கு உதவியை கொடுத்திரு யா அல்லாஹ். என் துஆக்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வஆ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.